Namaste, Jai Shri Ram. Welcome to Astro Sundar video channel. This video is about Tamil monthly Rashi Palan for the month of Panguni from 14th March 2024 to 13th April 2024. Let me switch over to Tamil. Vanakkam. இந்த ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனல் என்ற இந்த யூடியூப் வீடியோ சேனலுக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் பங்குனி மாதம் 14/3/2024 முதல் 13/4/2024 வரைக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன். எப்பொழுதும் போல் 4 பாகங்களாக பாகம் 1 மேஷம் முதல் மிதுனம் வரையும், பாகம் 2 கடகம் முதல் கன்னி வரையும், பாகம் 3 துலாம் முதல் தனுசு வரையும், பாகம் 4 மகரம் முதல் மீனம் வரைக்கும் 4 பாகங்களாக பிரித்து வழங்குகிறேன். தற்பொழுது மேஷம் முதல் மிதுனம் வரைக்குமான ராசி பலன்கள். பங்குனி மாத ராசி பலன் மேஷராசிக்கு. வணக்கம். மேஷராசி அன்பர்களே, வெளிநாடு, வெளிமாநிலம் பிரயாணங்கள், வேலை கிடைத்து இடப்பெயர்ச்சியாகுதல், இடப்பெயர்ச்சி பிரயாண மாறுதல்கள் இவைகளெல்லாம் இருக்கும். மனதில் குழப்பங்கள் இருக்கக்கூடும். சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. வேலை கிடைத்தல், அரசு மூலம் ஆதாயம் உண்டு. திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு, வீடு மனை வாங்குதல் விற்றல், வாகனங்கள் வாங்குதல் விற்றல். வழக்கறிஞர்களுக்கு, நீதியரசர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல மாதமாகும். மேஷராசி பெண்கள் சற்று கவனமுடன் இருக்கவும். உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படக்கூடும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதவைகளாக ஆகும். உறவினர்களின் திருமண அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கக்கூடும். நடிகையர்கள், நடன நாட்டிய பெண்மணிகளுக்கு சிறந்த மாதமாகும். சிலருக்கு பெண் மூலம் தொந்தரவு ஏற்படலாம். இவை அனைத்தும் மேஷ ராசி அன்பர்களுக்கானவை. ரிஷபராசி அன்பர்களே, அரசாங்கத்தில் பெரிய உதவி கிடைத்தல், பெரிய பதவி கிடைத்தல், பதவி கிடைத்தல், அதிகார விருத்தி, அதிகார மேன்மை, வேலை கிடைத்தல், தனலாபம், தொழில் மூலமாக, தொழில் ரீதியாக தனலாபம் அதிகம் கிடைத்தல். மனதில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளும் இருக்கும். வெளிநாடு போகும் அமைப்பும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விற்றல், ஒப்பந்தங்களில், அதாவது கான்ட்ராக்ட்ஸ் என்று சொல்லுவது போல அக்ரிமெண்ட்ஸ், இவைகளிலெல்லாம் லாபம் அதிகமாக கிடைக்கும். சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. கவனச்சிதறல்கள், விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குச்சந்தையில் உள்ளோருக்கு மிகவும் கவனமுடன் இருக்கவும். நஷ்டங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு நெஞ்சுவலி கூட வரலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்களுடன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்றவைக்கு இவைகளுக்கு மிகவும் நல்ல மாதமாகும். இவை ரிஷபராசி அன்பர்களுக்கானவை. மிதுன ராசி அன்பர்களே, அரசு மூலம் ஆதாயம், வேலை கிடைத்தல், வெளிநாட்டில் வேலை கிடைத்து போகுதல், தொழில் புரிவோருக்கு சாதகமான மாதமாகும். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். ஆசிரியர்களுக்கு நல்ல மாதம். எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். சிலருக்கு தன்னுடைய அதிகாரம் கைமாறி போகும். அதாவது
அலுவலகத்தில். சிலருக்கு கலகத்தினால் இருக்கும் இடம் மாறும். மிதுன ராசி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்க விற்க நல்ல மாதமாகும். காய்ச்சல், வயிற்று வலி, வீண் சண்டை வரக்கூடும். பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் அல்லது சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. இவை மிதுன ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 1 நிறைவு பெறுகிறது. அடுத்த பாகம் கடகம் ராசி முதல் கன்னி ராசி வரைக்கும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.